நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். 10 மாதங்கள் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இதை சொன்ன உடனே கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, அல்லேலூயா, நம்மை அழகாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஆராதனை செய்வோமா? சொல்லுங்க, ஆராதனை செய்வோமா? நல்ல மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோமா? நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து மீண்டும் ஆமென். நல்ல கையை தட்டி பாடணும். எல்லா கையை தட்டி, கை சத்தம் ஆமென், கை தட்டுதல் ஆமென். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன் பேர் சொல்லி அழைத்தவர் நீர். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து அப்பா ஒரு மனதோடு உம்மை துதிக்கிறான் ஆண்டவரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே glory உம்மையே பிரியும் வரை என் நாட்கள் உங்களை மாத்திரமே உம்மை பாவி என்று என்னை தள்ளிடாம அன்போடு அணைத்துக் கொண்டீர். அன்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீர். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர். என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம்
சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஒரு புதிய பாடலை நாம் பாட போகிறோம். ஒரு புதிய பாடலை பாடி நல்ல மகிழ்ச்சியோடு துதிச்சு கர்த்தரை ஆடி பாடி துதிச்சு கொண்டாடி மகிழ்ச்சியோடு கூட உயர்த்த போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஆமென். ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டு கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். எல் சடாய் என் தெய்வமே, எல் ரோஹி என் தகப்பனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அப்பா நீர் எங்களோடு கூட இடைபடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். Thank you, thank you. முன்னால போடுங்க, சரணத்தை போடுங்க, முன்னால போடு. பல்லவி. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு, சொல்லுங்க, எனக்கு என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்களா இல்லையா? நான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிங்க. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும், ஹல்லேலூயா, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழுப்பிடுவேன். பாடுவோமா மகிழ்ச்சியோடு கூட? ஆமென். அல்லார் பொறித்தே கரங்களை தட்டி தட்டி கையை தட்டுமா, நல்ல கையை தட்டு, உற்சாகமா. ஆமென், ஆமென். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். நீங்க மாத்திரம் என் பலனான கிறிஸ்து, நல்ல சந்தோஷமா, வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால். இன்னொரு முறை நீங்க மாத்திரம் என் பலனான கிறிஸ்து. நீங்க பாடுங்க தம்பி, வாய் விட்டு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் பயமோ எனக்கு இல்லையே, வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். Once more, என் பலனான கிறிஸ்து பயமோ எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் சடாய் தெய்வமே, என் ரோஹி தகப்பனே,
கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து நல்ல மகிழ்ச்சியோடு என் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே, என் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. கையை தட்டி யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தாரே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தாரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் சடாய் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே, என் சடாய் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. மறுபடியும் என் சடாய் தெய்வமே, ஆமென், எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. கையை தட்டி நல்ல மகிழ்ச்சி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. கர்த்தர தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே, என் கர்த்தர தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் சடாய் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே, என் சடாய் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா நல்ல ஒரு இன்வால்வ்மெண்டா ஆராதிக்கணுமா? என்ன எப்படி ஆராதிக்கிறீங்க? ஒரு இன்வால்வ்மெண்டா ஆராதிக்கிறது எப்படின்னு நிறைய இங்கிலீஷ் வர்ஷிப் அதை போய் பார்க்கணும். நீங்க ஆங்கில ஆராதனை போய் பாருங்களேன், அப்படியே வெள்ளைக்காரங்களாம் எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு. ஆமே, சில தமிழ் சபையில இன்னைக்கு இந்தியாவில் தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா பல சபைகள் யூடியூப்ல போய் பாருங்க, எப்படி ஒரு என்ஜாய் பண்ணி ஆராதிக்கிறாங்க தெரியுமா? அவரை மனசுல நினைச்சு அப்படி துதிச்சு அப்படி ஆராதிக்கணும். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சரீரம் இங்க நிக்குது, நினைவெல்லாம் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ நின்றுக்கிட்டு ஏமா செத்த ஆராதனை செய்ய வரலாமா? ஜீவனுள்ள ஆராதனையை செய்ய வந்திருக்கிறோம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நல்ல கையை தட்டுங்க தம்பி, கையை தட்டு, நல்ல தட்டி ஆர்ப்பரித்தே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். நாங்க எப்படிலாம் பாடுறோமோ சேர்ந்து பாட போறீங்க. ரெடியா? ஆர் யூ ரெடி? ரெடின்னு சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? ஆமென். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட ஹalleluya. சவுறு ஓரத்துல தள்ளி வாங்கம்மா, இப்படி வாங்கம்மா, தள்ளி வாங்க, தள்ளி வாங்க, நீங்க வாங்க, தள்ளி வாங்க. நல்ல மகிழ்ச்சியோட கையை தட்டி ஆர்ப்பரித்தே. பெலனாய் என்னோட சேர்ந்து
பாட சொன்னா, பாடுற மாதிரி பாட சொன்னா வருமா வராதா? சொல்லுங்கம்மா, வருமா வராதா? பிரதர், வருமா வராதா? வர வைக்கணும், வர வைக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். தேவ சமூகம் நமக்கு கொண்டாட்டம். என்ன கையை தட்டி சொல்லி இருக்கணும். தேவ சமூகம் நமக்கு ஆனந்தம், தேவ சமூகம் நமக்கு பேரானந்தம். அல்லேலூயா. Thank you, thank you, thank you. கை தட்டி பாடுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். ஓ ஆமென். நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஹalleluya. இப்ப பாடுங்க என்னோட சேர்ந்து மறுபடியும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கிறிஸ்து இருப்பதினா எந்த பாயமும் எனக்கு இல்லையே. என் மனப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் மகனாக கிறிஸ்து இருப்பதினா எந்த பாயமும் எனக்கு இல்லையே. கையை தட்டி, என் மனப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் தெய்வமே, அப்பனே, ராஜனே, கையை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு ஓ ஓ ஓ ஓ சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் கொண்டாட்டமே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாம் காப்பாற்றினி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. கர்த்தர தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. கர்த்தர தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. தெய்வமே, தகப்பனே, யெகோவாய ராஜனே, தெய்வமே, தகப்பனே, யெகோவாய ராஜனே. எல் சடா எல்லோஹீம் யெகோவா தெய்வமே. எல் சடா
எல்ரோஹி யெகோவா என் தகப்பனே எல் ஷடாய் எல்ரோஹி யெகோவா என் தகப்பனே எல் ஷடாய் எல்ரோஹி யெகோவா என் தகப்பனே எல் ஷடாய் எல்ரோஹி யெகோவா தகப்பனே எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கு இல்லையே என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் பெற்று எழுப்பேன் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கு இல்லையே என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் பெற்று எழுப்பேன் எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே. தட்டி அம்மா ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி துதிக்க வேண்டாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆமென். மறுபடியும் அதே பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். ஆடி பாடி துதிச்சு ஆமென். ஹalleluya. கை தட்டு, கை தட்டு, சத்தத்தை காணோம். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் எனக்கு இல்லையே பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுப்பிடுவேன். பாடுங்க. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் எனக்கு இல்லையே என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுப்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே. பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கு இல்லையே அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுப்பிடுவேன். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயம் எனக்கு இல்லையே என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுப்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே எல்ரோஹி தகப்பனே யெகோவா ராஜனே. கரங்களை தட்டி ஆமென். யெகோவா நிசியா எழுந்தருளி
சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை வெற்றி தந்தீரே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவாயே ராஜனே எல் சடாய் என் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவாயே ராஜனே எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டு எரியாமல் புகையா காப்பாற்றினி எரிகின்ற சூளை எரியப்பட்டும் எரியாமல் புகையா காப்பாற்றினி கர்த்தர தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே ஆமென் கர்த்தர தெய்வம் என்று தட்டி கொண்டாடுவே என் சடாய் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவாயே ராஜனே என் சடாய் தெய்வமே எல்லோரி தகப்பனே யெகோவாயே ராஜனே Glory, glory. Salama. Elohi, Yehovah, Rajane, El Shaddai, Elohi, Yehovah, Rajane. Amen. Yeah. Amen. Hallelujah. பத்தல 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 ஹalleluya hallelujah 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 amen amen Jesus is a good God Jesus is a loving God ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அப்படி சொல்லுமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல் சடா எல் ரோகி ஏகோ தகப்பனே எல் சடா சொல்லுங்க எல் ரோகி யெகோவா தகப்பனே இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து அந்த அடியை டைப் பண்ணிடுமா இன்னொரு முறை கையை உயர்த்தி எல் சடா எல் ரோகி யெகோவா தகப்பனே இன்னொரு முறை எல் சடா எல் ரோகி யெகோவா கையை தட்டி மறுபடியும் ஆடி பாடி ஓ ஜீசஸ் நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஆமென் ஹோ 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 ஹோ
எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. என் சடாயின் தகப்பனே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவோம். என் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. என் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. என் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் சடா எல்லோஹி யெகோவா தகப்பனே. எல் சடா எல்லோஹி யெகோவா தகப்பனே. மீண்டும் எல் சடா எல்லோஹி யெகோவா தகப்பனே. யெகோவா என் தகப்பனே. இன்னொரு எல் சடா எல்லோஹி யெகோவா என் தகப்பனே. எல் சடா என் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் சடா என் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. பலரான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலரான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் சடாயின் தெய்வமே, எல்லோரின் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் சடா எல்லோஹி யெகோவா என் தகப்பனே. எல் சடா எல்லோஹி யெகோவா என் தகப்பனே. எல் சடா எல்லோஹி யெகோவா என் தகப்பனே. எல் சடா எல்லோஹி யெகோவா
என் தகப்பன். ஒரு முறை கூட எல் ஷடாய், எல்லோயி, சொல்லுங்க. யெகோவா, ஓ, தகப்பனே, எல் ஷடாய் தெய்வமே, கையை தட்டி, கையை தட்டி. ஆமென். யெகோவாயே, ரட்சகனே. எல் ஷடாய் தெய்வமே, எல்லோயி தகப்பனே, யெகோவாயே ரட்சகனே. ஹalleluya. நல்ல கையை தட்டுங்கம்மா. ஆக்ஷன் பண்ணி சொல்றேன். கையை தட்டுங்க, தட்டுங்க. அப்பாவை தட்டி மகிமைப்படுத்துங்க. என்னுடைய பாஸ்டர் கர்த்தருக்குள்ள இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. என்ன வழிநடத்தின பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர். ஒரு வட்ட ட்ரம் தான் இருக்கும், ஒரு சிங்கிள் ட்ரம். இந்த ட்ரம் அடிப்பார் ஒரு பிரதர். அவர் பேரு ஸ்டீபன். அவர் தான் அந்த சர்ச்சி மூப்பர். கரெக்டாக ஆராதனைக்கு முன்னால் வந்து எல்லாம் விரிச்சு போட்டு ரெடியாக முடிச்சு வட்ட ட்ரம் எடுத்து முன்னால் வச்சு பிரதர் ஸ்டீபன் உட்காந்துருப்பாங்க. அவங்க மனைவி மூப்பத்தி அவங்க வந்து எல்லாம் உட்காந்து பெண்கள்லாம் வரவேற்பாங்க. அவர் அடிப்பார் வட்ட ட்ரம். அவர் ட்ரம் அடிக்கிற சத்தத்தை விட எங்க ஐயா பாஸ்டர் கை தட்டுவார் பாருங்க, ட்ரம்மாய் தோத்து போயிடும். அந்த மாதிரி கையை தட்டுவார், கையை தட்டி பாடுவார். ஸ்தோத்திரம். அவர் இறக்கும் பொழுது எத்தனை வயசு? 85 வயசு. 85 வயசு. என்ன தெரியுமா, வியாதியே வந்ததில்லை. எப்படி? ஆனா எங்க ஐயா இப்படிலாம் மியூசிக்லாம் தெரியாது. எங்க ஐயாவுக்கு மியூசிக் தெரியாது, மியூசிக் நாலேஜ்லாம் கிடையாது. ஆனா ஆவில நிறைஞ்சு பாடுவாரு. நானும் பேதையா உட்காந்து கூட சேர்ந்து பாடுவேன். ஆமா, ஸ்கேல் இருக்காது, சரியா, கரெக்டா நோட் இருக்காது, இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கும் புரியாது. ஆனா அவர் பாடுவாரு, அபிஷேகம் இறங்கும். கர்த்தரை ஆராதிப்போம். கை தட்டு ஒரே ஒரு ஆள் தட்டுவார். 1000 பேர் தட்டினாலும் அவர் தட்டு துண்டா விழுகும். அப்படியே லட்டு லட்டா லட்டு லட்டா லட்டு லட்டா கையை தட்டுவார். ஏன் வியாதி வரல தெரியுமா? ரகசியம் என்ன தெரியுமா? கண்டுபிடிச்சோன்னு டாக்டர் சொன்னாங்க, நீங்க நல்லா கையை தட்டுறதுனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, பிபி இல்லை, சுகரு இல்லை, கைகால் வலி இல்லை, இடுப்பு வலி இல்லை, நெஞ்சு வலி இல்லை, கழுத்து வலி இல்லை. இவ்வளவு சொல்லியும் பெரிய தொல்லை, கை தட்டல் இல்லை. சொல்லுங்க. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராதுன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? கத்தரையே பாடு, சக்கரையே வராது அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் பாடி இருக்கிறார். பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஒரு ரகசியம் தெரியுமா? யாரெல்லாம் கையை தட்டி கத்தரை பாடுறீங்களோ உங்களுக்கு வியாதியே வராது. ஏன் தெரியுமா? இந்த பிளட் எல்லாம் அப்படியே ரத்த ஓட்டம் ஓடி போய் அங்கங்க தேங்கி நிற்கிறது தான் கொலஸ்ட்ராலு, பிபி, சுகரு, அங்கங்க மூட்டு வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, கழுத்து வலி, கை வலி. ஒருத்தர் போய் சொல்றேன், இப்படி போய் கை கொடுக்குறேன், தொடாதீங்க தொடாதீங்க தொடாதீங்க, காலுக்கு தொடாதீங்க. ஆமா, தலையை ஜோம் பண்ண தலை தொடாது. யோ, உனக்கு ஜோமே பண்ண மாட்டாயா? எங்க தொட்டாலும் வலிக்குது வலிக்குது. என்ன காரணம் தெரியுமா? அவன் கை தட்டுறதில்ல, பாடுறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, ஒரு வேலையும் செய்யறதில்ல. வியாதி வருமா வராதா? அதனாலதான் சொல்றேன், கையை தட்டி பாடி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வியாதி பக்கத்துல வருங்கிறீங்க. வராது. துண்ட காணும், துணிய காணும்னு சொல்லிட்டு ஓடிடுமா ஓடாதா? ஆமே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எஃப் மைனர் கொடுமா. எழுந்து பெத்தேலுக்கு போவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த
நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எப்படி பாத்தீங்களா? இந்த பாட்டை அப்பா பெர்க்மான்ஸ் எழுதினாரு. பெர்க்மான்ஸ் எழுதின பாட்டு. இந்த பாட்டை போன வருஷம் இந்த பாட்டை முதல்ல நான் பாடி சொல்லி கொடுத்துட்டு நேராக அப்பா இப்போ என்ன கூப்பிட்டுருக்கிறார் பாருங்களேன், 3 நாள் ஊழியத்துக்கு. அப்போ போன வருஷம் உட்காந்து அவரும் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அழுதுகிட்டே அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீங்கள் எழுதின இந்த பாட்டு ஆழமாக எனக்கு ஊழியம் செய்ததுப்பா, எனக்கு ஆழமாக ஊழியம் செய்தது, ஆழமாக ஊழியம் செய்தது. சரிங்களா? பிரசங்கம் சிலருக்கு ஊழியம் செய்யும், சிலர் பாடின பாட்டு நமக்கு ஊழியம் செய்யும். ஆமா, அவ்வளவு அழகான பாட்டு, அற்புதமான பாட்டு. ஆமா, நின்று தான் ஆராதிக்கணும்னு விரும்புகிறேன், முடியலன்னா உட்காந்துக்குங்க, ஆனால் பாடி ஆராதிக்கணும். சந்தோஷமா ஆராதிப்போமா? ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த ஆராதனை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன். சரியா? ஆமாம், எங்கே பிரசங்கம் பண்ணாலும் 5 மணி நேரம் பேசினாலும் நின்றுட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன், 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் நின்று தான் பிரசங்கம் பண்ணுறேன். புரியுதா? கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமே, அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவீங்க. அதுக்கு இடையில நாங்கள் என்ன ஜெபம் வச்சாலும் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த வர்றது ஒரு நாளாவது நீங்கள் பயன்படுத்தணுமா இல்லையா? ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமே, ஸ்தோத்திரம். பாடுவோமா? உயர்த்துவோமா? தேங்க்யூ அப்பா. இப்ப கையை தட்டி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போவோம், ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். சொல்லுங்க. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போவோம், போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போவோம், அதுதானே தகப்பன் வீடு. இயேசுவே நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். ஆமென். துதி பலிபீடம் கட்டணும். சொல்லுங்க. நன்மைகள் பல
இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டணும். ஓ எழுந்து பெத்தேலுக்கு போவோம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே, அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஓ நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போவோம். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா, வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாய் இருந்து நடத்தி வந்தீரையா, வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாய் இருந்து நடத்தி வந்தீரையா. கரங்களை உயர்த்தி அப்பா தகப்பனே ஓ அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போவோ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த இயேசுவே பலிபீடம் கட்டணும். நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஓ எழுந்து பெத்தேலுக்கு போவோ. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி, ராஜாதி ராஜாவுக்கு நன்றி, தேவாதி தேவனுக்கு நன்றி, உயர்ந்தவருக்கு நன்றி, என் மெய்ப்பனுக்கு நன்றி. நன்றி ஐயா. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து அந்நிய பாஷைகளில் அக்கினி பாஷையில நல்ல துதிங்க 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 துதிங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அபிஷேகத்தை உணர வைங்க. பலவீனங்கள் விலகட்டும், வியாதிகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் முறியட்டும். என் ஜனம் இப்பொழுது விடுதலை ஆக்கப்படுவதாக. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. அக்கினி 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 அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். Oh Jesus, 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 Jesus. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், முகத்தில் வாழ்கின்றவன்,
உம் அன்பையே நம்புபவன். நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. உங்களை நம்புறம்பா, 100க்கு 100 உங்களை நம்புறம்பா. அப்பா உங்களை நம்புறம்பா. உங்க பிள்ளைப்பா, நாங்க உங்க பிள்ளைப்பா. உங்க பிள்ளை வந்திருக்கிறப்பா, உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறப்பா. அப்பா எத்தனை பேர் உங்களை உண்மையா கூப்பிடுறாங்களோ அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா 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 உண்மையா கதறுகிற என் ஜனங்களை கேளுங்கப்பா. உண்மையா கதறுகிற என் பிள்ளைகளை கேளுங்கப்பா. ஒழிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக் ஒழிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உம்பசனந்தா பசியாற்றும் உணவு, உம்பசனந்தா தாகம் தீர்க்கும் தண்ணீர், வசனந்தா பசியாற்றும் உணவு, வசனந்தா தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் நீர்ப்புமானி, நீரே என் ஜீவனி பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் நானும் அபிஷேக் ஒழிவ மரம் ஆலயத்தில் நடப்பற்றவன், சமூகத்தில் மண்மையே நம்புபவன். நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போ காத்தீரே என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேஸ்வரே, எபினேஸ்வரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேஸ்வரே,
கிருபையால் நிறைந்துள்ளதே. எத்தனை ஆச்சரியமாக ஒன்றுமே இல்லாமல் 10 மாதங்கள் துவங்கின என் வாழ்வு அற்புதமாக நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே. ஒரு தீமையும் அணுகவில்லை, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. சொல்லலாமா மக்களே? ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. போல் சுமந்தீரே, நன்றி. தேவ பிரசன்னத்தை எப்படி உணர்வோமா? தேவ பிரசன்னத்தை ருசி பார்ப்போமா? 10 மாதங்கள் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். 11வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். இந்த மாதம் துவங்கி மிக விரைவாக 10 மாதங்களை முடித்து விட்டோம். இறுதி நாளத்திலிருந்து நன்றி அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 10 மாதங்கள் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உடைய நாவுகள் இப்பொழுது நன்றி சொல்லட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருந்தீர். கோலும் தடியும் என்னை தேற்றியது, என்னை தைரியப்படுத்தியது. எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, கர்த்தர் பலப்படுத்தினீர். தேவைகளை சந்தித்தீர், மரண கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கினீர். கைவிடவில்லை, 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 கைவிடவில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி,